जय जय शंकरा शंकर महाप्रियवा हर हर शंकरा शंकर महाप्रियवा जय जय शंकरा शंकर महाप्रियवा जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा शंकर महाप्रियवा महापेरियवा महापेरियवा ओम गुरुभ्यो नमः नमस्ते गुरुनाथ कांचीपीठम स्वरूपचे दिव्यगानवेशम कांचीं जगत नमस्ते अपारगण सिंधम ज्ञान शांतिर्गुण श्री चंद्रशेखर गुरु प्रमामदानु कलियुग देव कांचीमणि यूट्यूब चैनल பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு பாரிஸில் இருந்தவளை மெட்ராஸுக்கு துரத்தினது எது? பாரிஸில் இருந்தவளை மெட்ராஸுக்கு துரத்தினது எது? நம்ம சேனல் தான் இந்த மாதிரி தலைப்புகள் வந்திருக்கு. முதல்ல பெரியவா கொடுத்த அனுகிரகம். இதை வந்து ராமசர்மா அப்படிங்கிற ஒரு உபன்யாசம் பண்ணுறார், நிறைய தெய்வத்தின் குரலை பற்றி. அவருடைய இதில் வந்திருக்கு. இந்த மாதிரி திடீர் அபூர்வமான இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாம் அவருக்கு தான் நம்மளுடைய நமஸ்காரத்தை சொல்லணும். அதாவது பெரியவா வந்து கும்பகோணத்தில் இருந்தபோது லைப்ரரியில் அப்போது பட்டத்துக்கு வந்த சமயம் பெரியவாளுக்கு இங்கிலீஷு, தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு இதெல்லாம் நிறைய புக்ஸு ஒரு சொல்கிற ஒரு 20-25 பீரோ நிறைய புக்கு இருக்கும். பெரியவா வந்து புத்தகத்தை எடுத்து நிறையா அப்பப்போ படிச்சுட்டு இருப்பார். அப்போ லைப்ரரி ராமமூர்த்தின்னு ஒருத்தர் உண்டு, அவர் தான் அந்த மேனேஜ் பண்ணிட்டு இருப்பார். அதெல்லாம் பத்திரமா புக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது அவருடைய இதுதான் அப்படின்ற இது வந்து சொல்கிறார். பெரியவா வந்து தெய்வத்தின் குரலில் ஏதோ ஒரு பாகத்தில் எழுதியிருக்காராம். அது எதுன்றதை அவர் சொல்லலை. அதாவது ஜான் உட்ரோஃபி, ஆர்த்தர் அவிலான் அப்படிங்கிறவர் 1985 பிறந்திருக்கார். 1936 காலமாயிருக்கார். யூஎஸ்ஏல அமெரிக்காவில் இருக்கவர். ஆனால் பிறந்ததை வந்து இந்தியாவில் தான் பிறந்திருக்கார். ஃபாரினர் தான் வாழலாம். ஸோ இவர் வந்து யூஎஸ்ஏல பெரியவா சொல்கிற இந்த கதை, நான் சொல்கிறது எல்லாம் பெரியவா சொல்கிறது. யூஎஸ்ஏல ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்திருக்கார். இருந்தபோது அங்கே ஒரு ஸ்டூடெண்ட், அவருக்கு கீழே இருந்த ஸ்டூடெண்ட்டு ஒரு பிராமின் ஸ்டூடெண்ட்டு, அவளுக்கும் இவருக்கும் கொஞ்சம் அஃபேர்ஸ் வந்தது. லவ் பண்ணவுடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவர் சொன்னார். அவள் வந்து அவள் பாரிஸில் இருக்கா. அவள் வந்து அவள் பேரண்ட்ஸ் கிட்டேயோ அம்மா மட்டும் இருக்காளான்னு தெரியல. அவகிட்ட சொல்லும் போது அவள் ஒத்துக்கலை இந்த கல்யாணத்துக்கு. அவள் வர்றதை நிறுத்திட்டாளா இல்லை கோர்ஸ் முடிஞ்சிருத்தான்னு தெரியாது. இவருக்கு வந்து கொஞ்சம் அந்த வாழ்க்கை காதல் வந்து தோல்வி ஆகிடுது இல்லையா. அந்த ஆர்த்தர் அவிலான் என்ன பண்ணார், மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டு யூனிவர்சிட்டியில் லீவு போட்டுட்டு, பெரிய லாங் லீவு போட்டு கிளம்பி அப்படியே வந்துட்டே இருக்கார். அந்த காதல் உடஞ்சி போனவன் எப்படி பண்ணுவாளோ அது மாதிரி ரொம்ப வருத்தத்தில் கிளம்பி வந்தவர் அப்படியே வந்து இந்தியா வந்துட்டார். இந்தியா வந்தவர் வந்து அடையார்கிட்ட வந்துட்டார், பெசன் நகர்கிட்ட வந்துட்டு தியோசாபிக்கல் சொசைட்டி அடையார் அங்கே வந்து போய் தன்னுடைய விஷயத்த சொன்னார். எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு தீர்த்தோப்பன கவலை. அப்பாவா சொன்னாலாம் தியோசாபிக்கல் சொசைட்டியில் டிவி கபாலி சாஸ்திரிகள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் மயிலாப்பூரில், அவர் போய் பாருங்க அப்படின்னு அவருடைய ரெஃபரன்ஸ் கொடுத்தா. அவர் பெரிய ஒரு வேத வித்து, அவர் பெரிய ரிக்வேதம். அவர் அரவிந்தோ அதை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் அவர் எழுதியிருக்கார். மகாபிரியா வந்து இந்திரா காந்தி காலத்தில் 1 கோடி செலவு பண்ணி இவர் எழுதின புக்கு எல்லாம் பண்ண சொல்லியிருக்கார். இவர் இந்த அரவிந்தாவோட இவர் இவரை சொல்கிறோமே இந்த டிவி கபாலி சாஸ்திரிகள், அப்புறம் நிறைய வேத புக்கெல்லாம் எடுத்து வச்சு ஒரு லைப்ரரி மாதிரி நீ வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அதை பண்ணியிருக்கலாம். அதில் இந்த புக்ஸ்லாம் கூட இருக்குது அப்படின்றா. அந்த ஆர்த்தர் அவிலான் வந்து என்ன பண்ணார், அவிலான்றவர் டிவி கபாலி சாஸ்திரிகள் போய் பார்த்தார், விஷயத்தை சொன்னார். அப்போ அவர் சொன்னார், நான் வந்து ஒரு யாக யஜ்யம்லாம் பண்ணுறவன் தான், நான் பண்ணுறேன், உனக்காக பண்ணுறேன், நீ என்ன பண்ணு, உனக்கு அந்த யோகியதை இல்லை. ஏன்னா அவர் அமெரிக்கன் கிறிஸ்டியன், அவர் எப்படியும் சங்கல்பம் பண்ணிக்க முடியாது. நீ ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு நீ எல்லாத்தையும் பார்த்துன்று மனசில் நீ எந்த காடை நீ ப்ரே பண்ணிட்டு உட்காந்துன்று, நான் உனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணியிருக்கார். பெரிய, அதாவது என்ன சொல்லலாம்னா சண்டி ஹோமம் பண்ணிருக்கார், சம்புட்டி பாராயணம், சப்தசதி பாராயணம், நவகிரக ஹோமம், தவிர நிறைய ஜபங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கார். 1 வாரம் போயிருக்கு, 1 வாரம் வரைக்கும் பண்ணியிருக்கார். அவர் நான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாரா, இதுக்கான செலவு எதுவும் பண்ண வேணாம். எப்பேற்பட்டவர் கபாலி சாஸ்திரிகள் நம்ம பார்த்துக்கணும். எல்லாத்தையும் அவரே தான் செலவழித்து அவர் பண்ணாராம். 7 நாள் ஆன பிறகும் அப்புறம் கொஞ்சம் அங்கேயே தான் வெயிட் பண்ணியிருந்திருக்கார்.
11வது நாள் 11 நாள் முடிஞ்சிருத்து, நம்பிக்கையோடு இருந்திருக்காரு, அதான் முக்கியம். 12வது நாள் பார்த்தா இந்த பாரிஸில் இருக்க அந்த பொண்ணு வந்து அதே மாதிரி வந்து அவளுக்கு யார் சொன்னா, கம்யூனிகேஷன் ஒன்றுமே கிடையாது. அவள் அம்மாவோட கிளம்பி அவள் சொல்லியிருக்கா, நான் கல்யாணம் பண்ணிட்டா இந்த இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இந்த ப்ரொஃபஸர் தான் கல்யாணம் நிற்பேன் இருக்கா பிடிவாதமாக, இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிட்டு இருப்பேன், சூசைட் பண்ணிப்பேன். அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவள் அம்மா ஒத்துன்ட்டா போல இருக்குது. அதனால் அவள் 2 பேருமே கிளம்பி அதே மாதிரி தியோசாபிக்கல் சொசைட்டியில் போய் கேட்டிருக்கா. அவள்லாம் யூஸ்வலாக வரவெல்லாம் அங்கே தான் போய் கேட்பாள். அவள் வந்து டிவிக்கு அவன் எனக்கு தெரியும், யாரோ ஒருத்தர் வந்தார், அவர் தான் ப்ரொஃபஸர், அவரை டிவி கபாலி சாஸ்திரிகள் அவர்கிட்ட தான் அனுப்பிச்சிருக்கேன், போங்கன்ட்டு அவர் அட்ரஸ் கொடுத்துருக்காரு. அங்கே போனால் கரெக்டாக அந்த ஹோமெல்லாம் பண்ணி முடித்து அந்த 12வது நாள் அங்கே வந்து நிற்கிறார் 2 பேரும். இந்த பிறகு வந்து பெரிய பேர் சொல்லியிருக்கார், கபாலி சாஸ்திரிகள் சொல்லியிருக்கார், என்னால் இது எதுவுமே நடக்கலை, எல்லாம் இந்த மந்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த மந்திரங்களோட சக்தி தான் அவளை வரவழைச்சிருக்கு, உனக்கு நம்பிக்கை இருக்குது அதை வரவழைச்சிருக்கு. பாரிஸில் இருந்தவளை மெட்ராஸ்க்கு துரத்தினது எதுன்றதுக்கு ரீசன் சொல்கிறார், இந்த மந்திரங்களோட சக்தி, பவர் அப்படின்றார் சக்தி. இந்த அதுக்கப்புறம் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிறவன், நீ அவளோட சேர்ந்து நீ போய்க்கோ ஊருக்குன்னொடனே இந்த ஆர்த்தர் ஆகலான்னு சொன்னாராம். வேண்டாம் எனக்கு இப்போ எல்லாம் தெரிஞ்சு போயிடுத்து, நான் எதுவும் பண்ணிக்க போகிறதில்ல, நீ கிளம்பி போயிடுமான்னு அவர் அனுப்பிச்சி விட்டுட்டாராம். கல்யாணம்லாம் எதுவும் பண்ணிக்கலைன்னா அவள் கிளம்பி போயிட்டா அப்படிங்கிறார். இதுதான் வந்து பெரியவாவுடைய வெர்ஷன் வந்து இதுதான். பெரியவான்ற பரமேஸ்வரன் அவருக்கு தான் எல்லாமே தெரிஞ்சு நடந்திருக்கு. ஆனால் நான் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி அந்த ஜான் வுட்ரஃபி, ஆர்த்தர் அவலான் பற்றி, அதுக்கப்புறம் அந்த டிவி கபாலி சாஸ்திரிகள், இதை பற்றியான இதெல்லாம் ரிசர்ச் பண்ணேன். இன்டர்நெட்டில் என்ன தான் போட்டிருக்கான் என்னன்னு பார்த்தா எல்லாமே இருக்க தவிர இந்த கபாலி சாஸ்திரிகளுக்கும் வுட்ரஃபிக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அவளை பாரிஸ்லேருந்து அவளை இங்கே கூட்டின்னு வந்தா, ஒரு பிராமின் வந்து அவர் லவ் பண்ணார், இதெல்லாம் அதில் போடலை. பெரியவான்றவர் பரமேஸ்வரன் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரேவ பாதவேச்சரம் மகாபிரேவ பாதவேச்சரம்.